வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரான் தனது மிக முக்கியமான அணுசக்தி செறிவூட்டல் நிலையமான போர்டோவை தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க ஒரு மலையின் ஆழத்தில் கட்டியது. ஆனால் அமெரிக்காவிடம் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி தளத்தை அடையக்கூடிய ஒரு குண்டு உள்ளது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். அதை பயன்படுத்துவதற்கான திட்டத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் பரிசீலித்து வருகிறார். அமெரிக்க ராணுவத்திடம் மட்டுமே போர்டோவை அளிக்கக்கூடிய 30,000 பவுண்ட்ஸ் எடையுள்ள GBU-57 உள்ளது. அத்துடன் அதை கொண்டு ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்களை கொண்டு ஒரே விமானப்படையும் அமெரிக்க விமானப்படைதான். ஒரு குண்டை கொண்டு போய் வீசினால் அது ஈரானின் போர்டோ அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்தை அழிக்காது என்று அமெரிக்க விமானப்படை முடிவு செய்துள்ளது. தளத்தை அழிக்க ஒரு தாக்குதல் அலை அலையாக வர வேண்டும். குண்டுவீச்சு விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே புள்ளியில் குண்டுகளை வீச வேண்டும். தொழில்நுட்ப ரீதியாக ராணுவ மற்றும் புவியியல் நிபுணர்கள் கூறிய போது இது சாத்தியமானது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ஆபரேஷன் ஆபத்துகளால் நிறைந்துள்ளது என்கிறார்கள். தந்திரோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தில் அணுசக்தி பிரச்சனைகள் குறித்த திட்டத்தின் இயக்குனர் ஹீதர் வில்லியம்ஸ் இது பற்றி கூறிய போது ஈரானின் போர்டோ அணுசக்தி செறிவூட்டல் நிலையம் பற்றி தெரிந்தவற்றை விட தெரியாதவை நிறைய உள்ளன என்று கூறினார். மலையில் இன்னமும் ஆழமாக புதைந்து கிடக்கும் சில கூடுதல் சுரங்க பாதைகள் அல்லது தளங்கள் இருக்கலாம் என்று அவர் கூறினார். இன்னமும் நிச்சயமற்ற தன்மையை சேர்க்கும் விதத்தில் அந்த வசதியை பார்வையிட்ட சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் ரஃபால் குரூசி கடந்த வாரம் அது நிலத்தடியில் அரை மைல் ஆழத்தில் இருப்பதாக கூறினார். ஆனால் அவர் பொதுவான சொற்களில் குத்துமதிப்பாக அரை மைல் ஆழம் என்று பேசி இருக்கலாம். பெரும்பாலான மதிப்பீடுகள் அதே மலையின் மேற்பரப்பிலிருந்து 260 முதல் 360 அடி கீழே இருக்கலாம் என்கின்றன. GBU-57 அளவு மற்றும் எடை என்ன? 20 அடி நீளம் மற்றும் 30,000 பவுண்ட்ஸ் எடை. அமெரிக்க விமானப்படையின் B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் மட்டுமே அதை பயணங்களில் கொண்டு செல்ல முடியும். இஸ்ரேல் நவீன போர் விமானங்களை கொண்டிருந்தாலும் இதுபோன்ற எடை அதிகமான ஒற்றை ஆயுதத்தை சுமந்து செல்லும் திறன் கொண்ட கனரக குண்டுவீச்சு விமானங்கள் அவர்களிடம் கிடையாது. போர்டோ டெஹ்ரானுக்கு தெற்கே 60 மைல் தொலைவிலும் 1.4 மில்லியன் மக்கள் வசிக்கும் கோம் நகரத்திலிருந்து 15 மைல் தொலைவிலும் உள்ள ஒரு மலைப்பாங்கான பகுதியில் அமைந்துள்ளது. ஈரான் 2000ஆம் ஆண்டுகளில் தனது யுரேனியம் செறிவூட்ட நடவடிக்கைகளுக்கு மிகவும் முக்கியமான மையவிலக்கு நிலையத்தை தாக்குதலில் இருந்து பாதுகாக்க ஆழமாக அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு போர்டோ அணுசக்தி செறிவூட்ட நிலையத்தை உருவாக்கியது. அணுசக்தி நிலையங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் எதிராக அணுசக்தி நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஆனால் போர்டோவை தாக்கினால் அணு கதிர்வீச்சு பரவல் ஆபத்து குறைவாகவே தெரிகிறது. மைய விளக்குகளில் செலுத்தப்படும் யுரேனியம் ஹெக்சாஃப்ளூரைடு வாயு நச்சுத்தன்மை வாய்ந்தது என்பது உண்மைதான். அதை சுவாசித்தால் மரணம் சம்பவிக்கலாம். ஆனால் அது காற்றை விட கனமானது என்று சர்வதேச ஆய்வு நிறுவனத்தின் அணுசக்தி நிபுணர் மார்க் ஃபிட்ஸ்பேட்ரிக் கூறினார். போர்டோ நிலத்தடியில் இருப்பதால் நேரடியாக தரையடி சுரங்கங்களால் தாக்கப்பட்டாலும் கூட வெளியாகும் எந்த வாயுவும் காற்றில் பரவாது. அது பெரும்பாலும் தரையடி ஆலைகளுக்குள் தங்கிவிடும். அணு ஆயுதங்களின் பரவலை குறைப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு லாப நோக்கற்ற அமைப்பான அணு அச்சுறுத்தல் முன்முயற்சியின் துணைத் தலைவர் ஸ்காட் ரோகர் கூறிய போது சமீப கால ஆண்டுகளில் போர்டோ ஈரானின் முக்கிய செறிவூட்டு நிலையமாக மாறியுள்ளது. ஈரானியர்களிடம் மிகவும் பயனுள்ள மையவிலக்கு நிலையங்கள் உள்ளன. மேலும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக அவற்றை வெவ்வேறு தளங்களில் இருந்து இயங்கும் விதத்தில் ஏற்பாடு செய்யலாம் என்றார். அதன் அர்த்தம் ஈரானில் ஒரு அணு ஆலையை தாக்கி அழிப்பதன் மூலம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இஸ்ரேலிய தாக்குதல்களில் நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் ஏற்கனவே சேதமடைந்துள்ளன. எந்த அளவுக்கு சேதம் அடைந்துள்ளன என்பது முழுமையாக தெரியவில்லை. ஈரானின் அறியப்பட்ட அணுசக்தி திட்டத்தில் போர்டோ மிக முக்கியமான பகுதியாக இருக்கும். ஈரான் குறுகிய நடுத்தர அல்லது நீண்ட காலத்திற்கு அணு ஆயுதத்தை உருவாக்க விரும்பினால் போர்டோ அதை செய்வதற்கான தர்க்க ரீதியான இடமாக இருக்கும். எனவே இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா இந்த நடவடிக்கைக்கான தனது நோக்கங்களை அடைய விரும்பினால் போர்டோவை எவ்வாறு அகற்றுவது என்பதை அது உண்மையில் கண்டுபிடிக்க வேண்டும். அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனத்தின் சமீப கால மதிப்பீடுகள் ஈரான் தனது தற்போதைய கையிருப்பில் உள்ள 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை போர்டோவில் 3 வாரங்களில் ஆயுதத்தர யுரேனியமாக மாற்ற முடியும். இது 9 அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போதுமானது என்று கூறுகின்றன. இருப்பினும் ஈரான் அவ்வாறு செய்ய தேவையான ஆயுதமயமாக்கல் திறன்களை கொண்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. மார்ச் 2023 சர்வதேச அணுசக்தி அமைப்பு போர்டோவில் 83.7% தூய்மைக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கண்டுபிடித்ததாக அறிவித்தது. அணு ஆயுதத்துக்கு தேவையான 90% செறிவூட்ட நிலைக்கு மிக அருகில் இது உள்ளது. போர்டோவை அழிக்க முயற்சிப்பதற்கு வேறு வழிகள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். மாற்று தரையடி சுரங்கங்களை அழிக்கும் கருவிகள் மூலம் இஸ்ரேல் தொடர்ச்சியான விமான தாக்குதல்களை நடத்த முடியும். அவை சிறியவை. ஆனால் இஸ்ரேல் தற்போது இப்பகுதியை விட விமான மேன்மையை கொண்டிருப்பதால்
போர்டோவை அழிக்க முயற்சிக்கு அவர்கள் நீண்டகால தாக்குதல்களை நடத்த முடியும். காற்று துவாரங்கள் மீது குண்டுவீச்சு நடத்துவதன் மூலமும் வெளியேறும் சுரங்கப்பாதைகளை இடிப்பதன் மூலமும் மின்சார விநியோகத்தை துண்டிப்பதன் மூலமும் இஸ்ரேலிய விமானப்படை போர்டோ ஆலையை குறைந்தது சில மாதங்களுக்கு செயல்படாமல் வைத்திருக்க முடியும் என்று ஃபிட்ஸ்பேட்ரிக் கூறினார். மற்றொரு வழி நாசவேலை இதை இஸ்ரேல் கடந்த காலத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக பயன்படுத்தியது. இருப்பினும் அணு ஆயுதத்தை உருவாக்கும் முயற்சியில் ராணுவ பலத்தால் மட்டுமே அரிதாகவே நிறுத்துவதாக வரலாறு கூறுகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீதான தாக்குதல்கள் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் ஈரானை இன்னமும் உறுதியாக இருக்க செய்யலாம். ராணுவ வழிமுறைகள் மூலம் அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக அகற்ற முடியும் என்று நாம் நம்பவில்லை என்று ரோக்கர் கூறினார். ஒரு அணுசக்தி திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றால் வெளிப்படைத்தன்மை, கண்காணிப்பு மற்றும் சரிபார்ப்புடன் ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் கூறினார். அந்த பாதையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் போகிறார். ஆனால் பேச்சுவார்த்தைகள் சரியான பாதையில் போவதாக தெரியவில்லை. அதனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதா இல்லையா என்ற முடிவை 2 வாரங்களில் எடுப்பேன் என்று அறிவித்துள்ளார். ஈரானை தாக்குவது குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுவதால் ஐரோப்பிய தளங்களில் அமெரிக்க டேங்கர் விமானங்கள் மற்றும் கனரக போக்குவரத்து விமானங்கள் பெருமளவில் கொண்டு போய் இறக்கப்பட்டுள்ளதை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஈரானுடனான சாத்தியமான மோதலுக்கு அமெரிக்க படைகள் தயாராக இருப்பதை இந்த தொடர்ச்சியான ராணுவ வலுவூட்டல் காட்டுகிறது. ஜெர்மனியில் உள்ள ராம்ஸ்டீன் விமானத்தளம், இத்தாலியில் உள்ள அவியானோ விமானத்தளம் மற்றும் கிரீஸில் உள்ள சானியா விமானத்தளம் ஆகியவற்றில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் அமெரிக்க விமானப்படை நடவடிக்கைகளில் ஒரு எழுச்சி தெரிகிறது. ஈரான் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க போவதாக எச்சரித்துள்ளது. அத்துடன் இஸ்ரேலின் தாக்குதல்களில் அமெரிக்கா உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானிய பதிலடி ராணுவ ரீதியான பதிலடியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று இல்லை. ஈரான் தனது பதிலடியில் ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதற்கான சாத்தியத்தையும் சில அரசியல்வாதிகள் எழுப்பியுள்ளனர். ஹார்மோஸ் நீரிணை பாரசீக வளைகுடாவை ஓமன் வளைகுடா மற்றும் அரேபிய கடலுடன் இணைக்கும் ஒரு முக்கியமான எண்ணெய் தடைப்புள்ளியாகும். ஆசியாவுக்கான எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கியமானதாகவும் உள்ள ஒரு கடல் பகுதி. எது எப்படியோ அமெரிக்கா ஈரான் மீதான பெரிய அளவிலான தாக்குதல்களுக்கு முன்னேற்பாடுகளை செய்வது நடக்கிறது. ஐரோப்பாவில் மிகப்பெரிய அமெரிக்க விமானத்தளம் பிரிட்டனில் உள்ள RAF லேகன்கீத்தில் அமைந்துள்ளது. இங்கு சமீப கால நாட்களில் 5வது தலைமுறை F-22 விமானங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. அதை தவிர அங்கு அவதானிக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு முக்கிய விஷயம், அதிக எண்ணிக்கையில் டேங்கர் விமானங்கள் போய் இறங்கியுள்ளன. டேங்கர் விமானங்கள் என்பது வேறு விமானங்களுக்கு வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் விமானங்கள். அவை அமெரிக்காவிலிருந்து மத்திய கிழக்குக்கு பறக்கும் குண்டுவீச்சு விமானங்களுக்கும் எரிபொருள் நிரப்ப முடியும். இதனால் அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் எரிபொருள் பற்றிய கவலை இல்லாமல் முழுமையான ஆயுதங்களுடன் ஈரானுக்கு சென்று தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பவும் அமெரிக்காவுக்கு சென்று விடவும் முடியும். இதை இடைவிடாத விமான பறத்தல் கான்டினியூஸ் டு கான்டினியூஸ் நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிறது. கான்டினியூஸ் என்பது அமெரிக்க கண்டத்தை குறிக்கிறது. அமெரிக்க விமானப்படை கடைசியாக பிப்ரவரியில் இவ்வளவு நீண்ட இடைவிடாத கான்டினியூஸ் டு கான்டினியூஸ் நடவடிக்கையை பகிரங்கமாக பயிற்சி செய்து வட ஆப்பிரிக்காவின் மீது சுமார் 30 மணி நேரம் பறந்தது. இந்த அமைப்பு ஜனாதிபதி ட்ரம்ப் விமான தாக்குதலுக்கு உத்தரவிட்டால் அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் தரையில் எரிபொருளுக்காக நிற்காமல் இலக்கை அடைய முடியும் என்பதாகும். கூடுதலாக இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க தளமான டியாகோ கார்சியாவில் சில குண்டுவீச்சு விமானங்களும் டேங்கர்களும் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அவை விரைவான பயன்பாட்டுக்கு தயாராக உள்ளன. சமீப கால செயற்கைக்கோள் படங்கள் அமெரிக்க விமானங்கள் கத்தாரில் உள்ள விமான தளத்தை காலி செய்துள்ளதை காட்டியது. இது ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் உடனடியாக நிகழக்கூடும் என்பதற்கான மற்றொரு அறிகுறி. மற்றொரு விமான நகர்வில் அமெரிக்க விமானப்படை உலகின் மிகப்பெரிய ராணுவ விமானத்தினை ஈரானின் எல்லையில் இருந்து குறுகிய தொலைவில் உள்ள சவுதி அரேபியாவுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை அனுப்பியது. உலகின் மிகப்பெரிய ராணுவ விமானம் என்று நாம் குறிப்பிடுவது அமெரிக்க விமானப்படையின் C-5M சூப்பர் கேலக்சி. இத்தாலியில் உள்ள அவியானோ விமான தளத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு C-5M சூப்பர் கேலக்சி பயணித்தது. C-5M சூப்பர் கேலக்சி என்பது 1970 முதல் அமெரிக்க விமானப்படையுடன் சேவையில் உள்ள ஒரு போக்குவரத்து விமானம். இந்த விமானம் சவுதி அரேபியாவுக்கு ஏன் அனுப்பப்பட்டது என்பதை அமெரிக்க விமானப்படை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் C-5M விமானத்தின் முதன்மை நோக்கம் பாதுகாப்பு துறைக்கும் மிகப்பெரிய ராணுவ சாதனங்கள் மற்றும் துருப்புக்களை கொண்டு செல்வது. C-5M சூப்பர் கேலக்சி விமானம் ராணுவ டேங்கர்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் பெரிய ராணுவ வாகனங்கள் உட்பட பல்வேறு வகையான ராணுவ உபகரணங்களை கொண்டு செல்லக்கூடியது. இது 2,81,000 பவுண்ட்ஸ் எடைக்காக கூடியது. அவ்வளவு எடையுடன் தொடர்ந்து 2150 கடல் மைல்கள் பறக்க முடியும்.
அமெரிக்க விமானப்படை மொத்தம் 52 C5 விமானங்களை சேவையில் வைத்திருக்கிறது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ராணுவ விமானத்தின் வருகை வந்துள்ளது.